யானைகள் பாதுகாப்பாகவும் சுதந்திரமாகவும் வாழ்வதற்கு உறுதியேற்போம்னு உலக யானைகள் தினத்தையொட்டி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சமூக வலைதளத்துல பதிவிட்டு இருக்காரு. அவரது இந்த எக்ஸ்தல பதிவுல தமிழ்நாட்டோட இயற்கை மரபு வரலாற்றையும் செழுமைப்படுத்துவதில் யானைகளோட அளப்பரிய பங்கு குறித்து சிந்திப்போம்னு குறிப்பிட்டிருக்காரு. கோவையில மத்திய வனத்துறை அமைச்சர் பூபேந்தர் யாதவ் யானைகள் தின கொண்டாட்டங்கள்ல கலந்து கொண்டு மதுக்கரையில நாம அமைந்துள்ள செயற்கை நுண்ணறிவு எச்சரிக்கை அமைப்பை பார்வையிட இருப்பதையும் சுட்டிக்காட்டியிருக்காரு. இந்த அமைப்பின் மூலமா 2800 முறை யானைகள் ரயில் தண்டவாளத்தை பாதுகாப்பா கடந்து சென்ற போதிலையும் 2024ஆம் ஆண்டு பிப்ரவரியில இருந்து ஒரு யானை கூட ரயில் மோதி உயிரிழக்காம காப்பாத்திருக்கோம்னு முதல்வர் சொல்லியிருக்காரு. அண்மையில தெப்பக்காட்டுல யானை பாகன்களுக்கான கிராமத்தையும் திமுக அரசோட சார்புல தொடங்கி வைத்ததை சுட்டிக்காட்டிய முதல்வர், நமது யானைகளை அக்கறையோட பராமரிக்கும் பாகன்களுக்கு சுற்றுச்சூழலோட இணைந்த வீடுகளை கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காரு. யானைகளை பாதுகாப்பதோட யானை பாகன்களோட நலனையும் இது மேம்படுத்துது அப்படின்னும், இனிமே வரும் காலங்கள்ல யானைகள் பாதுகாப்பாகவும் சுதந்திரமாகவும் திகழ உலக யானைகள் தினம் இந்த நாள்ல உறுதி ஏற்போம்னு முதலமைச்சர் சொல்லியிருக்காரு.